அரங்கத்தில் இருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும், இங்க வந்திருக்க நிறைய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வருஷம் 2 ஜெயந்தி விழா போல. இந்த படம் 24ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24ஆம் தேதி தியேட்டர்ல ஒரு ஜெயந்தி விழாவும் 30ஆம் தேதி பசும்பொன்ல ஒரு ஜெயந்தி விழாவும் நடக்க போகுது. ஏன்னா நான் சென்னையில பிறந்து வளர்ந்தவன். எனக்கு மதுரை ரொம்ப தூரமான ஒரு பகுதி தான். இந்த திரௌபதி படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு மதுரையில இருக்கிற அவ்வளோ பேர் அங்க ஒரு உறவுகளா சொந்தங்களா கிடைச்சாங்க. அந்த வருஷமே நான் மதுரையில கலந்துக்கிட்டேன் ஜெயந்தி விழா. அதுக்கப்புறம் வருஷம் தவறாம எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். கிண்டி அங்கே அரும்பாக்கம்ல நடக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்துருவேன். ரொம்ப பிரமிப்பா இருக்கும் பார்க்க. என்னன்னா, ஒரு வாழ்ந்த மனிதர் இந்த தலைமுறையில, அதாவது அவர் கூட வாழ்ந்தவங்க யாராவது கண்டிப்பா உயிரோடு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு நிலையில ஒரு வாழ்ந்து மறைந்த மனிதருக்கு ஆகம விதிப்படி கோவில் கட்டி இன்னைக்கு போனாலும் அவங்க ஆரத்தி எடுத்து, நான் போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு பசும்பொன்னுல, ஆரத்தி எடுத்து திருநீர் கொடுத்து ஒரு தெய்வமாவே இன்னும் வணங்கி அவரோட விழாவுக்கு முளைப்பாரி எடுத்து, காவடி எடுத்து, பால் குடம் எடுத்து, மொட்டை அடிச்சு, ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் கிடைக்குதுன்னா அவர் எப்படி வாழ்ந்திருப்பாரு? அழகு குத்தி எப்படி பழனியில முருகருக்கு விழா எடுக்கிறாங்களோ, விழா எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி நிகழ்வுகள் அங்க நடக்குது. அது ரொம்ப பிரமிப்பா இருந்தது பார்க்க. எப்படி ஒரு மனிதனை இப்படி கொண்டாடி இருப்பாங்கன்னா அவர் எப்படி வாழ்ந்திருப்பாரு? நிறைய அதுக்கப்புறம் அவரை பத்தி படிச்சிருக்கேன், தேடி படிச்சிருக்கேன். குற்றப்பரம்பரை சட்டத்தை எப்படி அவர் உடைச்சாரு, வாய்ப்பூட்டு சட்டத்தை எப்படி உடைச்சாரு, அவருக்கு இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி மீசை எப்படி இருந்தது இல்லாம மீசை இல்லாம திருப்பி உள்ள வந்தாரு, அந்த 2 வருஷம் நடுவில் என்ன பண்ணாரு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அனைத்து சாதிகளையும் இட்டு போறதுக்காக அவர் அவங்க சாதி மக்கள் எதிர்த்து எப்படி நின்னாரு. இந்த மாதிரி அவரோட பெரிய வரலாறு அது. அதுவும் பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு அது. அது எப்படி காட்சிப்படுத்தி இருக்க போறாங்க, அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எழுதுறது ஈஸி, அதை கதையா எழுதிடலாம், நாவலா எழுதிடலாம், என்ன வேணா பண்ணிடலாம். ஆனா திரைப்படமாக்குறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நிறைய சினிமாவோட அப்படி உள்ள ஊறி இருக்கணும் சினிமா. அந்த மாதிரி கரெக்டான ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல ஊமை வழிகள், இன்னைக்கு சங்கர் சார், அட்லி அந்த மாதிரி ஒரு டைரக்டர் பண்ற மாதிரி ஒரு படம் அந்த காலத்துல ஊமை வழிகள். அது இப்ப பார்த்தா பிரமிப்பா இருக்கும். நிஜமா நிறைய பேருக்கு தெரியாது அந்த படம் பத்தி. 2 நாளைக்கு முன்னாடி கூட கார்ல அந்த தோல்வி நிலையை நினைத்தால் பாட்டு கேட்டு, அது எப்பெல்லாம் ஏதாவது தலைவர் வருதோ அந்த பாட்டை டிராவல் பண்றப்ப கேட்கிற வழக்கம் உண்டு. ஸோ கரெக்டான டைரக்டர் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா அது யாருமே கான்ட்ரவர்சி இல்லாத படம் அப்படி சொல்றதுதான்